ஸோ ஆல்ரெடி எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபேட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்பிபிஎஸ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே காமனாக இருக்க டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐபேட் வாங்கணுமா, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்களோட ரூம்மேட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐபேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கும் டவுட் வரும், நம்ம ஐபேட் வாங்கணுமோ அப்படின்னு வந்து ஒரு டவுட் வரும். அதெல்லாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்பாங்க. அந்த யூடியூப் வீடியோஸ்லேருந்து ஐபேட் இஸ் நெசசரி அப்படின்னு சில வீடியோஸில் சொல்லுவாங்க. சில வீடியோஸ்லேருந்து ஐபேட் இருந்தால் தான் எம்பிபிஎஸ் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது வாங்கலாம் அப்படின்னு நம்ம டவுட் இருக்கும். ஏன்னா இப்போ எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஒரு காமனாக ஒரு ஆசை இருக்கும் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது இல்லாமல் ஐபேட் வேறு சொல்கிறாங்க, அதுவும் வாங்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக டவுட் இருக்கும். ஸோ ஐபேட் வாங்கலாமா, ஐஃபோன் வாங்கலாமா, இல்லை லேப்டாப் வாங்கலாமா, ஓகேங்களா? இது எல்லாராலையுமே இது மூணுத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் அஃபோர்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஆல் ஆர் காஸ்ட்லி. ஓகே, ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐஃபோனை விட ஐபேட் அண்ட் லேப்டாப் ஆர் குட், ஓகேங்களா? ஏன்னா ஐஃபோன் வச்சு உங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் தான் அதை வச்சு எடுக்க முடியும். பட் ஐபேட் லேப்டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கலாம், ஓகேங்களா? ஸ்டடீஸ்க்கு அது யூஸ் ஆகும், நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் ஐஃபோனை விட, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐபேட் வாங்குங்க, லேப்டாப் வேண்டாம். சப்போஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் தான் உங்களுக்கு பெனிஃபிஷியராக இருக்கும். பிகாஸ் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் பண்ணலாம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணலாம் அதுக்காக. பட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோடிங் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க ஐபேட் வாங்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன்டு தி வீடியோ, I am Sanjay, a second year MBA student at Vivekananda Medical College Hospital, Namakkal. ஸோ ஐபேட், ஓகேங்களா? ஐபேடோட மெயினான யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டடீஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கைடன் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஜிகே பால் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்புலிங்கம் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான புக்ஸ், ஓகேங்களா? ஒரு 2000 rupees அந்த மாதிரி வரும். ஸோ எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஐபேட் வாங்கிட்டீங்கன்னா எல்லா பிடிஎஃபும் நீங்கள் டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, நிறைய ரிசோர்ஸ் நீங்கள் டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்படி நீங்கள் ஐபேடில் படிச்சிக்கலாம். ஸோ அது உங்களோட ஃபர்தர் இயர்ஸ், ஓகேங்களா, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாத்தையுமே அந்த ஐபேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடீஸ் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள் பென்சில் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் நோட்ஸ் எடுத்து படிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஏதாவது இன்டர்நெட்லேருந்து ஏதாவது பிக்சர்ஸ் எடுத்து போட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி படிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் அது மெயினான யூஸு. அது இல்லாமல் வேறு எதுக்கு வந்து ஐபேட் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீக்கெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது மூவி வாட்ச் பண்ண, இல்லை ஏதாச்சும் சின்ன எடிட்டிங் பர்பஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஐபேட் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது வந்து செகண்டரி தான், ஓகேங்களா? இது வந்து செகண்டரி. ஸோ ப்ரைமரி பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்க்கு தான் ஐபேட் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஐபேடோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஓகேங்களா? ஐபேட் இஸ் ஹைலி போர்ட்டபிள், ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, உங்கள் ரூம்லையோ இல்லை கிளாஸ்லையோ நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் லைப்ரரி போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா எல்லா புக்ஸும் உங்களால் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ எல்லா புக்ஸோட பிடிஎஃப்பும் நீங்கள் ஐபேடில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் லைப்ரரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் படிக்கலாம். ஸோ இட் இஸ் ஹைலி போர்ட்டபிள். ட்ராவலிங் அப்போ கூட நீங்கள் ஐபேட் யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கிறதுக்கு, ஓகேவா? அப்புறம் ஆப்பிளோட எக்கோ சிஸ்டம், ஓகேங்களா? அந்த iOS சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஐபேட் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வாங்கினீங்கன்னா கூட மினிமம் ஒரு 4 to 5 years அது ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும். எந்த ஒரு லேக் ஹேங் எதுவுமே ஆகாது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் ஒரு 100% சார்ஜ் போட்டு எடுத்திங்கன்னா நைட் வரைக்கும் அது உங்களுக்கு தாங்கும், ஓகேங்களா? சூப்பர் பேட்டரி லைஃப். ஸோ இதோட ஒரே ஒரு ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆர் ஐபேட் ஆர் ஐஃபோன்ஸ், ஓகேங்களா? ஐபேட் பற்றி பார்க்குறோம். ஐபேட் இஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ், ஓகேங்களா? மினிமம் ஒரு டீசெண்டான ஐபேட் நீங்கள் வாங்கணும்னா அப்படின்னா கூட ஒரு 30,000 35,000 ஆகும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் இந்த ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் ஐபேட் வாங்கிட்டு ஆப்பிள் பென்சில் வாங்கினா கண்டிப்பாக அது ஒரு மெயின் ட்ராபேக் தான். ஸோ இப்போ ஆப்பிள் பென்சில் வாங்கினீங்கன்னா அது மினிமம் ஒரு 10,000, ஓகேங்களா? ரஃப்லி ஒரு 10,000 காஸ்ட் ஆகும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ எக்ஸ்ட்ராஸாக உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா குவாலிட்டி, ஓகேங்களா? ஐபேட் வாங்கினீங்கன்னா படிக்கிறது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து டீசெண்டாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஐபேடில் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேரோ வீடியோஸ், ஓகேங்களா? மேரோ சப்ஸ்கிரிப்ஷன் யாராவது போட போகிறீங்கன்னா மேரோ வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் வந்து ரன் ஆகாது. லேப்டாப்பில் வந்து மேரோவோட கொஷின் பேங்க் அப்புறம் நோட்ஸ், ஓகேங்களா? கொஷின் பேங்க் நோட்ஸ் இது மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் வீடியோஸ் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் ஓப்பன் ஆகாது. ஸோ மேரோ வீடியோஸ் வந்து நீங்கள் ஐபேட், ஓகேங்களா, இல்லை ஐஃபோன், ஓகேங்களா, இல்லை டேப்லெட்ஸ், ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இல்லை தான் ஓப்பன் ஆகும், லேப்டாப்பில் ஓப்பன் ஆகாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் இயரில் படிக்கும்போது என்கிட்ட ஐபேட்லாம் இல்லை, இப்போயும் என்கிட்ட ஐபேட் இல்லை. என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இருக்குது, அப்புறம் லேப்டாப் இருக்குது.
லேப்டாப் கூட நான் ஸ்டடீஸ்க்காக எம்பிபிஎஸ்க்காக வரல, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கினேன். ஓகேங்களா, ரொம்ப பழைய லேப்டாப், ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு லேப்டாப் இது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் சர்வே பண்ணேன் ஐபேட் இல்லாமல் தான் நான் படித்து பாஸ் பண்ணேன். ஸோ பட் ஐபேட் வாங்கலாமா என்ன கேட்டிங்கன்னா, ஐபேட் இஸ் ஒர்த் இன்வெஸ்டிங். ஓகேங்களா, ஸோ வாங்கலாமா ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட அஃபோர்ட் பண்ண முடியாது, வாங்குங்க. இட் இஸ் ஹைலி ஒர்த் இன்வெஸ்டிங். ஸோ உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக மாற்றும். பட் ஐபேட் இருந்தால் மட்டும்தான் எம்பிபிஎஸ் சர்வே பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. அது கண்டிப்பாக அது ராங்கு. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் ரீட் பண்ணி, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இல்லை ரெஃபரன்ஸ் புக் ரீட் பண்ணி கூட நீங்கள் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், ஐபேட் வாங்குற அளவுக்கு என்கிட்ட மணி இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஐபேட். இட் இஸ் ஒர்த் இன்வெஸ்டிங். ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன போடலாம், ஓகேங்களா, எம்பிபிஎஸ் ரிலேட்டட் கண்டென்ட் ஏதாவது போடலாமா, இல்லை நீட் எக்ஸாம் ரிலேட்டட் கண்டென்ட் ஏதாவது போடலாமா, ஓகேங்களா, அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 100+ லைக்ஸ், ஓகேவா. ஸோ ப்ளீஸ் மேக் இட் டு 100+ லைக்ஸ். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all. Bye.